ஒரு மாணவனுக்கும் இன்னொரு மாணவனுக்கும் நடந்த சண்டை கிடையாது. இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு. எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேம்ஸ் என்னன்னு ரிலீஸ் பண்ணலை இன்னும். அவருடைய ஒரு கண் வந்து பலத்தை அடிபட்டுருக்குது. உள்ள இந்த கன்னத்தில் கீரல் விழுந்திருக்குது எலும்பில். அதனால் இன்னைக்கு சர்ஜரி வச்சிருக்காங்க அவருக்கு. இப்போ ஜெயின் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ ஏன் பீஃப் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்ட அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஒரு குரூப்பாக திரண்டு இதை வந்து மானிட்டர் வேற பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் பீஃப் ஃபெஸ்டிவல் போனாங்கிறத பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்கள் பண்ணுறாங்க. மாட்டுக்கறி தின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் ஒரு கண்ணு வீங்கி இருக்குது? இந்த அட்டாக் பண்ற யாருக்குமே சூரஜ் யாருன்னு தெரியாது. அவர் முடி வச்சிருக்கிறது நிறைய முடி வச்சுக்கலாம். தீவிரவாதி, சப்ஜெக்ட், தீவிரவாதி, லூஸு, வயசானவன், இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் எல்லா மீம்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐஐடி மெட்ராஸில் சில மாணவர்கள் சேர்ந்து பி ஃபெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த பி ஃபெஸ்ட்டில் கலந்துக்கிட்ட ஒரு மாணவரான சூரஜ் அவர்கள் தாக்கப்படுறார். அந்த பி ஃபெஸ்ட்டில் கலந்துக்கிட்ட ஒரே காரணத்தினால ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் சூரஜ் அப்படின்ற பிளக்கார்ட்ஸோட இன்னைக்கு காலையில் ஐஐடி மெட்ராஸ்குள்ளே சில மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க. போலீஸ் பாதுகாப்பு, மீடியா அட்டென்ஷன், கேமரா, மைக் எல்லாமே அங்கே வந்தாச்சு. என்னதான் வந்து கேம்பஸ்க்கு வெளியிலேருந்து நம்ம பைட்ஸ் கவர் பண்ணாலும், அவங்கள போராட்டத்தெல்லாம் கவர் பண்ணாலும், நியூஸ் வந்தாலும், உண்மையாக இதுக்கான ஆரம்பம் என்ன, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் ஐஐடி மெட்ராஸில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு டிபேட்டில், அப்படின்ற ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுறோம். சதீஷ் இளவேல், ஐஐடி மெட்ராஸ் ஒரு ரிசர்ச் ஸ்காலர், அவர் தான் நம்ம கூட இருக்கார் இன்றைக்கி. வணக்கம். ஏற்கனவே பேசணும் பார்த்தா இதோட ஸ்டார்ட்டை நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஸ்டார்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பீஃப், அதாவது மாடுகளை வந்து பீஃபுக்காக விற்க தடை விதிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஐஐடியில் வந்து இந்த திங்கட்கிழமை சாயந்தரம் வந்து ஒரு பீஃப் ஃபெஸ்டிவல் நடத்தினாங்க. பீஃப் ஃபெஸ்டிவல் வந்து எல்லோரும் சேர்ந்து பீஃப் வாங்கி சாப்பிட்டோம். கேன்டீன் முன்னாடி உட்காந்து எல்லோரும் சேர்ந்து பீஃப் வாங்கி சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் மறுநாள் மத்தியானம், அதாவது வந்து நேற்று மத்தியானம் வந்து கேன்டீனில் சூரஜ் அப்படிங்கிற இந்த பையன் வந்து சாப்பிட்டுட்ருக்கிறாரு. வெளியிலேருந்து அந்த மனிஷுங்கிற பையன் வரான். வந்து நீ வந்து நேற்று அந்த பீஃப் ஃபெஸ்டிவல் இதில் கலந்துக்கிட்டே இல்லையா, இப்போ ஜெயின் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்ருக்கிற நீ ஏன் பீஃப் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்ட அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஐஐடியில் கிட்டத்தட்ட 9-10 மெஸ் இருக்குது. எல்லாமே வந்து வெஜிடேரியன் மெஸ்ஸஸ் தான். அதில் வந்து அந்த ஜெயின் மெஸ் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பியூர் வெஜிடேரியன் ஜெயின் ஃபுட்டு. அது வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற அந்த பியூர் வெஜிடேரியன் மெஸ்ஸு. இப்போ வெக்கேஷன் ஓடுறதுனால எல்லா மெஸ்ஸையும் சுருக்கிட்டாங்க. ஐ மீன் இப்போ வெக்கேஷன் பீரியட் பிடெக் எல்லாம் இருக்க மாட்டாங்க, வெறும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் நம்பர் ஆஃப் மெஸ் குறைஞ்சிரும். அதனால் ஒரு பர்டிகுலர் மெஸ்ஸில் அந்த ஜெயின் ஃபுட்டை சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சூரஜ் வந்து அவருக்கு வந்து ஜெயின் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது புக் பண்ணியிருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சாய்ஸ் உண்டு, எந்த மெஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இவர் வந்து இந்த மெஸ்ஸை சூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த மாணவர் வந்து என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ஜெயின் ஃபுட்டு சாப்பிட்ற நீ எப்படி வந்து பீஃப் ஃபெஸ்டிவலில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இவர் பதிலுக்கு இது என்னுடைய உரிமை, நான் வந்து ஜெயின் ஃபுட்டும் சாப்பிடுவேன், பீஃபும் சாப்பிடுவேன், இதில் வந்து நீ எதுக்கு தலையிடுறேன்னு சொல்லி ஆரம்பித்து வாக்குவாதம் ஆரம்பித்த உடனே அடுத்து இது வன்முறைக்கு போயிருக்குது. அந்த சமயம் வந்து மனிஷ் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து இந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவருடைய நண்பர் அனுப்பும் உள்ளே இருந்திருக்கிறாரு. அவரை ஒரு சாரார் தள்ளி கொண்டு போயிட்டாங்க. இவரை அடிச்சிருக்கிறாங்க உள்ளே. அடித்து இப்போது அவருடைய ஒரு கண் வந்து பலத்தை அடிபட்டுருக்குது. உள்ளே இந்த கன்னத்தில் கீரல் விழுந்திருக்குது எலும்பில். அதனால் இன்றைக்கி சர்ஜரி வச்சுருக்கிறாங்க அவருக்கு. இதுதான் இப்போதைய ஸ்டேட்டஸ் அப்டேட். இப்போ என்னென்னா, இந்த பிரச்சனை நடந்த உடனே இதை வந்து நிர்வாகத்துக்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நிர்வாகத்து கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற சமயம் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சது. முதல்ல இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு ப்ரப்போசலை நிர்வாகத்துக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. என்ன மாதிரி கோரிக்கைகள் முன் வச்சுருக்கீங்க அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது மேனேஜ்மெண்ட் சைடு? 3 முக்கியமான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. கோரிக்கை நம்பர் 1 என்னென்னா, இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த மாணவரும் அவரை சார்ந்து கூட இருந்த மாணவர்கள் எல்லாரையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல வைக்கப்பட்ட கோரிக்கை. ஏன்னா வந்து அதை பார்த்த விட்னஸ் எல்லாருமே இருக்காங்க. வீடியோ ஃபுட்டேஜ் இது எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. இந்த ஏபிஎஸ்சியிலேருந்தும் கேரளா சமிதியிலேருந்தும் கேட்டிருக்கிறாங்க. முதல்ல அந்த சஸ்பென்ஷன் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு ப்ரீஃபான என்கொயரி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. எலாபரேட்டாக எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு விசாரணை பண்ணணும். என்னென்ன, அதாவது வந்து இது வந்து ஒரு மாணவனுக்கும் இன்னொரு மாணவனுக்கும் நடந்த சண்டை கிடையாது. இது வந்து ஒரு குரூப்பாக திரண்டு இதை வந்து மானிட்டர் வேற பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் பீஃப் ஃபெஸ்டிவல் போனாங்கிறத பார்த்துட்டு இருந்திருக்காங்க. விஷயம் என்னென்னா, தாக்கப்பட்ட மாணவரும் தாக்குன மாணவர் இவங்க 2 பேருமே வந்து எந்த அமைப்பையும் சாராதவங்க. ஆமாம், அதாவது வந்து இந்த சூரஜ், அதாவது தாக்கப்பட்டவர், அவர் வந்து இந்த ஃபெஸ்டிவலை ஏற்பாடு பண்ணலை. முதல்ல அவர் வந்து வெறும் பார்ட்டிசிபெண்ட் மட்டும்தான், வெளியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். அவர் ஏபிஎஸ்ஸுடைய மெம்பர் கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் மனிஷ் வந்து இவரும் எந்த
மெம்பரும் கிடையாது. விஷயம் என்னென்னா இவங்க 2 பேருமே மெம்பர் கிடையாது. ஆனால் இவர் அந்த கொள்கைகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, இவர் இந்த சைடு கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இதான் இங்கே நடந்த விஷயம். இப்போ இவர் சார்ந்த மக்கள் எல்லாருமே வந்து என்கொயர் பண்ணணும், என்ன நடந்ததுன்னு முதல்ல கேட்கணும் அப்படிங்கிறது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை என்னென்னா, வழக்கமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து இது முதல் தடவை கிடையாது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த சமயம் என்கொயரி போகும், அடுத்து அந்த என்கொயரி ப்ராசஸ் ரொம்ப நாள் போகும், அது ஒரு மாதிரி நீர்த்து போய் ஒரு லெவலுக்கு மேலே கவனிப்பு குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த கவனிப்பு குறைஞ்சி போகிறதுனால 3வது முக்கியமான கோரிக்கை என்ன வச்சுருக்காங்கன்னா, என்ன இவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்களோ அதை ஸ்டூடெண்ட் பாடி கவுன்சில் இருக்குது, அது முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி 3வது கோரிக்கை. எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் வந்து இப்போதைக்கு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. சூரஜா இருக்கட்டும், மனிஷா இருக்கட்டும், 2 பேருமே எந்த அமைப்பையும் சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி இல்லை. என்ன மாதிரி அமைப்புகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, என்ன மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது முதல்ல? அதாவது வந்து ஐஐடிங்கிறது வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். இங்கே வந்து நிறைய விதமான எல்லா செயல்பாடுகளுக்கும் தனித்தனியாக ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. ஆனால் அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய, அரசியல்ங்கிற வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்துகிறேன்னா, நேரடி அரசியல் கட்சிகளோட யாருமே இணைப்பில் இல்லை. ஆனால் அரசியல் சார்புடைய இயக்கங்கள் உள்ளே இருக்குது. வந்தே மாதரம்னு ஒரு முக்கியமான இயக்கம் இருக்குது. அடுத்து விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற முக்கியமான இயக்கம் இருக்குது. அடுத்து ஏபிஎஸ்சி, எல்லாருக்கும் தெரிஞ்ச அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள். இப்போ இவங்கெல்லாம் தான் வந்து மேஜர் அரசியல் சம்மந்தப்பட்ட இயக்கங்கள் உள்ள. இவங்களுடைய பங்கு என்னென்னா, வெளியில் நடக்கிற அரசியல் சார்புடைய விஷயங்களையும் கொள்கைகளையும் வந்து உள்ள பேச்சுவார்த்தைக்குள்ளே உள்ளாக்குறது, உள்ள டிஸ்கஷன் பண்ணுறது, அது சம்மந்தமான மீட்டிங்ஸ் ஏற்பாடு பண்ணுறது, இது எல்லாமே உள்ள வந்து இது சம்மந்தமாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இதான் வந்து இப்போ இங்கே விஷயம். இப்போ காலங்காலமாக வந்து அந்த ஒரு பிளவு வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. வெளியில் எப்படி அரசியல் பிளவு இருக்கோ அதே அரசியல் பிளவுடைய பிம்பம் வந்து உள்ளே இருக்குது, அந்த ரெஃப்ளெக்ஷன் உள்ளே இருக்குது. எப்படி அவங்க ஒரு தனிப்பிரிவாக இவங்க ஒரு தனிப்பிரிவாக, அதே மாதிரி இங்கே உள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஃபேப்ரிக்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்குன்னே உண்டான அந்த ஆட்டிடியூட், அதாவது வந்து ஒரு டிப்ளமசி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த லைனில் தான் கிராஸ் ஆகிட்டே இருக்குது பாதி நேரங்களில். ஃபிசிக்கலாக இதை ஹேண்டில் பண்ணுறதும் மென்டலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உண்டான பிரச்சனை தான் உள்ளே நடந்துகிட்டே இருக்குது எப்போவுமே. இது டிபேட்டாக கொண்டு வரலான்னு பல தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் டிபேட்டுக்கு ஒரு பிரிவினர் கடைசி வரைக்கும் தயாராகவே இல்லைங்கிற நிலைமையில தான் போயிட்டுருக்கு. அதனால தான் அடிக்கடி இந்த கிளாஷஸ் வர்றதே. பல தடவை வந்து ஒரு டிஸ்கஷனுக்காகவும் டிபேட்டுக்காகவும் கூப்பிட்டும் அதுக்கு உடன்பட்டு வரல. யார் உடன்பட்டு வரல? அந்த ரைட் விங்கில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாமே. அதனால் வந்து இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறது, இது புதுசு கிடையாது. என்ன இப்போ இது வெளியில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மாணவரை ஃபிசிக்கலாக தாக்குனதுனால இந்த விஷயங்கள் வெளியில் வருது. இப்போது சப்போர்ட் தேவையான போது வெளியில் வருது, நியாயமான விஷயம். பட் 2 மாணவர்கள், எனக்கு வேறு கொள்கைகள் உங்களுக்கு வேறு கொள்கைகள் இருக்கும்போது டேரக்டாக அடிச்சு போமா? அதாவது வந்து ஆகாது. அதாவது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது கைகலப்பு ஆகாது. இந்த விஷயம் எப்படி பெருசாச்சுன்னா வந்து கொள்கைகள் ரீதியாக 2 பேருமே வேறு 2 கடைசி எண்டில் இருக்கிறவங்க, 2 கார்னர்ஸில் இருக்கிறவங்க 2 பேருமே. அதாவது வந்து பேச்சு எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா, அரசியல் எப்படி புகுந்து வந்திருக்குன்னா, நீ ஏன் அங்கே போனேங்கிற கேள்விக்கு பதில் வந்து, நான் விரும்பினதை சாப்பிடுவேன், நீ விருப்பப்பட்டா நீயும் சாப்பிடு. இதான் வந்து அங்கே நடந்த கான்வர்சேஷன். யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, நீ விருப்பப்பட்டா நீயும் சாப்பிடு, அதான் இங்கே கேள்வி. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் இங்கே 2 அரசியல் பார்வையும் பார்க்கணும். அவங்களோட அரசியல் பார்வை என்னென்னா, நீ வந்து என்னை வந்து ப்ரொவோக் பண்ணுறதுக்காக இங்கே வச்சிருக்க, என்னை ப்ரொவோக் பண்ணுற, அவ்வளோதான், இதுக்கு தான் இந்த ஃபெஸ்டிவல் நடத்துனாங்க. அவர் வந்து நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன், நீயும் பதிலுக்கு எதை வேணாலும் சாப்பிடு, உன்னுடைய சுதந்திரத்தில் நான் தலையிடலை தான் இந்த 2 கொள்கைகள். இது 2மே அங்கங்கே கிளாஷ் ஆகும்போது வர அடிதடி தான் இது. ஸோ ப்ரொவோக்கிங் வந்து இங்கேருந்து வந்தது தான். என் கொள்கை பெருசா, உன் கொள்கை பெருசா அப்படிங்கிற இந்த டக் ஆஃப் வாரில் வந்து தான் பிரச்சனையே. என்ன அதை வந்து இவங்க வாதத்தில் தீர்த்திருக்க வேண்டியதை அடுத்த கட்டத்துக்கு தேவையில்லாமல் கொண்டு போயிட்டாங்க. 2 கொள்கைகள், வேற கொள்கைகள், அது ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனாக மட்டும்தான் இருக்கா, இல்லை அரசியல் கொள்கைகள் பேசப்படுறதுனால வெளியிலேருந்து ஏதாவது தூண்டுதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அதாவது வந்து நேரடியாக எந்த அரசியல் கட்சியோ இல்லை எந்த அரசியல் அமைப்புகளுடைய சப்போர்ட்டோ இல்லை அவங்களுடைய குறுக்கீடோ நேரடியாக கிடையாது. பட் மறைமுகமாக இருக்குது. மறைமுகம்னு நான் சொல்ல வர்றது எப்படின்னா, கொள்கைகள் வெளியிலேருந்து வாங்கப்படுது, சித்தாந்தங்கள் வெளியிலேருந்து வாங்கப்படுது, அந்த சித்தாந்தங்கள்லாம் உள்ளே வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் அரசியல் சார்புகள் இல்லாமல் உள்ள இயக்கங்கள் இயங்கவே இல்லை. கட்டாயம் இருக்குது. எவ்வளோ தூரம் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் உள்ளே இருக்குங்கிறத பொறுத்து மாறும், அவ்வளோதான். அது கண்ட்ரோலில் இருக்கா? தாராளமாக. ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம். உண்மைதான். அது வந்து ஃபுல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா 2 வகையில் ப்ரிடாமினெண்ட்டாகவே கேம்பஸில் வந்து ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் வந்து ஜாஸ்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கங்கள் சார்ந்த ஆட்களுடைய எண்ணிக்கையும் அவங்களுடைய வாய்ஸும் வந்து கொஞ்சம் ஹெவியான வாய்ஸ் உள்ள இடதுசாரி மக்களுடைய பங்கெடுப்பும் அவங்களுடைய வாய்ஸுமே வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஸோ அவங்களுடைய பார்வையும் வாய்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். ஸோ இந்த கிளாஷ், இந்த டிஸ்பேரிட்டி இருக்கிறதுனால உள்ளே வந்து இந்த ஸ்பார்க்ஸ் வர்றது வந்து ரொம்ப நார்மலான விஷயம்தான், நடக்கத்தான் செய்யுது.
சூரஜ் எப்படி தாக்கப்பட்டாரோ அதே மாதிரி மனிஷும் தாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இல்லை, அது உண்மையா? ஏன்னா நீங்கள் மட்டும்தான் போய் மனுஷன் நேராக பார்த்தா. ஆமாம், நான் வந்து மனிஷ ஹாஸ்பிட்டலில் போய் நேராக சந்தித்து பேசுகிறேன். அவர்கிட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னது என்னென்னா, ஐஐடியுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த ப்ரொவோகேட்டிவாக இதை பண்ணுறாங்க. நான் வந்து அவர்கிட்ட கேட்டது வந்து நீ ஏன் ஜெயின் மெஸ்லையும் சாப்பிட்டு பீஃப் ஃபெஸ்டிவலுக்கு போனேன்னு கேட்டவொடனே அவன் ரொம்ப உக்ரமடைஞ்சு என்னை தாக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னார். சொல்லி அவர் ஐஐடி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கிறாரு. இப்போது அவருடைய ரிப்போர்ட்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவர் என்ன ஃபிசிக்கலாக இன்ஜூர் ஆகிருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னும் வந்து அவரை பற்றின அஃபிஷியல் தகவல் எதுவுமே வெளியில் வரல. அவர் கூட சேர்ந்து இந்த வன்முறையில் ஈடுபட்ட நண்பர்கள் யார் யார் என்னங்கிறத சூரஜ் வெளியில் வந்தால் தான் தெரியும். ஏன்னா அவர் இப்போ சர்ஜரியில் இருக்கிறார் சூரஜ். அவர் வந்து யார் யார் நேம்ஸ் சொல்லியிருக்கிறாருங்கிறது இன்னும், ஏன்னா எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேம்ஸ் என்னன்னு ரிலீஸ் பண்ணலை இன்னும். ஸோ அதனால் யார் யார் இதில் பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியல. ஆனால் மனிஷ் தாக்கப்பட்டது உண்மையா? பர்சனலாக கேட்டிங்கன்னா இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாருடைய ஒப்பீனியனாக இருக்குது. கேம்பஸில் இருக்கிற எல்லாருடைய ஒப்பீனியனும் வந்து பொதுவாக மனிஷ் தாக்கப்படலை. ஏன்னா அங்கே அந்த சண்டை நடந்தப்போ இருந்தது வெறும் சூரஜோட ஃப்ரெண்டு அனுப்பும் தான். அனுப்பை ஓரம் கட்டிட்டாங்க, சூரஜை மட்டும் வச்சு அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாருக்குமே தெரியும், உள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட்ஸ் இது வந்து சட்டத்தின் கீழே போனதுனால நான் வந்து அது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இங்கே விட மறுக்கிறேன். மனிஷ் தாக்கப்படலை. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா மனிஷ் வந்து இங்கே பெரிய லெவலில் எதுவும் தாக்கப்படலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கை வந்து கடுமையான தாக்குதல் உள்ளாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ இன்றைக்கி வந்து காலையில் 10 மணிக்கு கேரள சமிதியும் ஏபிஎஸ்சியும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து நிர்வாகத்துக்கிட்ட ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. இந்த 3 ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. நிர்வாகத்துக்கிட்ட இருந்து இன்னும் நாங்கள் பதில் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒரு சார்பாக ஒரு மாணவர்கள் நடுவில் நடக்கிற பிரச்சனையாக பார்க்கலாம். எப்போ பார்க்கலான்னா, இந்த பிரச்சனை மாணவர்களுக்கான பிரச்சனையாக இருந்திருந்ததுன்னா நம்ம அப்படி பார்த்துருந்துருக்கலாம். கேம்பஸ்க்கு வெளியிலே இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்குது, வெளியிலே இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து அதோட சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ அந்த தாக்கப்பட்ட சூரஜுங்கிற பையன் வந்து கேரளாவிலிருந்து வந்தவர். ஸோ அந்த ரிசர்ச் ஸ்காலர், அவர் பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர் அவர். ஸோ அவர் அங்கே கேரளாவிலேருந்து வந்ததுனால இப்போ கேரளா அரசாங்கமும் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்கள் வந்து அவர்களும் பலத்த கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற டைஃபி மாணவர்கள் இயக்கங்கள் எல்லாருமே வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக போகிற கட்டத்தில் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே வந்து அந்த பையனுடைய ப்ராக்ரஸ் தான் ஒத்து பார்த்துட்ருக்கோம். சூரஜ் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்த முடிவுகள் எடுப்பாங்க. இதில் வந்து கேரள முதல்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கேரளத்துலேருந்து அமைப்புகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் தமிழக அரசியலில் சூழலில் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்குதா? இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எந்த கேள்வியும் வரல, எதுவுமே அவங்க கேட்கல, மேனேஜ்மெண்ட் கேட்கல. தமிழக கவர்மெண்ட் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. இந்த விஷயம் என்னென்னே அவங்க இன்னும் இதில் கையெடுக்கவே இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கிட்டேருந்து என்னென்ன விஷயம் கேட்டு தகவல் கேட்டிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு விளக்கம் மட்டும் கேட்டிருக்காங்க. அவங்களும் இன்னும் இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் எதுவும் விடலை. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை தமிழ்நாடு அரசியல் அமைப்புகள்லேருந்தோ நேரடியாக வந்து எந்த விதமான இதுவும் வரல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து இது சம்மந்தமாக என்கொயரி என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து இப்போ அந்த சூரஜுடைய ப்ராக்ரஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து வெளியில் ஸ்டேட்மெண்ட் சொன்னா தான் என்ன நடந்ததுன்னு தெரியுங்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும். இன்னும் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சூரஜுக்கு போய் நேரடியாக பார்க்கல. இப்போ வரைக்கும் எனக்கு வந்த தகவல் படி ஒருவேளை இதுக்கப்புறம் பார்த்தாலும் பார்க்கலாம். நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம், போய் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். கேம்பஸ்குள்ளே நடக்குது, இளைஞர்கள் ஈடுபடுறாங்க, நிறைய ரூமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் நிறையா வரும். அதில் சிலதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ஆன் ரெக்கார்ட் கேமரா முன்னாடி வந்துருச்சு, எதை உடைக்கணும்னு நினைக்கிறீங்க, பரப்பக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். முதல்ல வந்து அந்த தாக்குனதாக சொல்லப்படுற மாணவர், அந்த மனிஷுங்கிற மாணவருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை வந்து தவறான வேறு ஏதோ ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் பூரா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக அதை தடுக்கணும். வேறு யாரோட ப்ரொஃபைலோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மனிஷாவே இருந்தாலும் மனிஷ் ப்ரொஃபைலே ஷேர் பண்ணக்கூடாது. அது வந்து தகாத விஷயம். அவர் தாக்குனாரா இல்லையாங்கிறத சட்டம் தான் சொல்லணுமே ஒழிய நம்ம கையில் எடுக்க முடியாது. ரெண்டாவது, அதை இப்படி பரப்புறதன் மூலமாக அவருடைய ப்ரைவசி இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. தவறு, அது முற்றிலும் தவறு. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி கதைகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, 2 கேங்குக்கு நடுவில் நடந்த வார் இது
ஐஐடியில் வந்து 2 கேங் உள்ள கேங்குகளே கிடையாது, 2 கேங்குகளுக்கு நடுவில் நடந்த வார் இது அப்படின்னு சொல்லி 2 கேங்கும் அடிச்சுக்கிட்டாங்க. இதை வந்து வீணாக பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இதை வந்து அரசியலாக்குறாங்கன்னு சொல்லி இது ஒரு பிரிவினர் இருக்காங்க. தேவையில்லாமல் பர்சனல் சண்டைகள், 2 பேருக்குள்ள பர்சனலாக ஏதோ இஷ்யூ இருந்தது, அதில் அடிச்சுக்கிட்டதை வந்து இவங்க வேணுக்குனே அரசியலாக்குறாங்க அப்படின்னு ஒரு 3வது கட்ட புரளிகள் வருது. இது எல்லாமே அதாவது வந்து இதை நீர்த்து போக செய்கிறதுக்கான புரளிகள் தான். விஷயம் என்னென்னா இவங்க 2 பேருக்குமே எந்த கனெக்ஷனும் கிடையாது. எக்ஸப்ட் அவர் வந்து ஏபிஎஸ்சி மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு, இவர் வந்து விஎஸ்எஸ் உடைய மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காருங்கிற ஒளிய 2 பேருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அதான் விஷயம். எளிதில் சாதி பேர்கள்லாம் இன்வால்வ் பண்ணி பல புரளிகள் உள்ள வந்துடும். அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்துல அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சா? கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு. சாதிங்கிறத விட ஒருத்தருடைய உருவத்தை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, ஒருத்தருடைய உருவ அமைப்பை வச்சு முடிவுக்கு வர்றது, அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த சூரஜை வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வர்ற சப்ஜெக்ட் மாதிரி இருக்கார் அப்படின்னு போட்டு எனக்கு என்னுடைய இன்பாக்ஸுக்கே நிறைய மீம்ஸ் வந்துருக்குது. சப்ஜெக்ட் மாதிரி இருக்கார், இவருக்கெல்லாம் எதுக்கு பிஹெச்டி, அப்புறம் வந்து மாட்டுக்கறி திங்கிறவனுக்கெல்லாம் வந்து எதுக்கு மரியாதை, மாட்டுக்கறி தின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் ஒரு கண்ணு வீங்கி இருக்குது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறது, அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து இவ்வளோ வயசானவனாக இருக்கானே இவன்லாம் அதுக்கு பிஹெச்டி பண்ணுறது. உள்ள 50 வைஸ் பிரசிடென்ட்டு சிஇஓ எல்லோரும் வந்து பிஹெச்டி பண்ணுறாங்க. ஐஐடிங்கிறது ஒரு பெரிய கல்வி மரம், இங்கே வந்து யார் வேணால் என்ன வேணால் படிக்கலாம். ஸோ அவருடைய வயசையோ இல்லை உருவத் தோற்றத்தையோ இல்லை அவருடைய பேச்சு வழக்கையோ இதையெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணி நிறைய மீம்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்கள் பண்ணுறாங்க. இது வந்து ஒருத்தரை தனி மனிதனை அட்டாக் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல. முதல்ல இந்த அட்டாக் பண்ணுற யாருக்குமே சூரஜ் யாருன்னு தெரியாது, ஒரு நார்மலான ஆள், அவர் எந்த செய்திகளை வச்சு மீம்ஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் வந்து அவருடைய உருவமும் அவர் வச்சிருக்கிற முடியுடைய ஸ்ட்ரக்சரும் இதெல்லாம் வச்சு வந்து இவங்களாவே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, அவர் எப்படிப்பட்டவர்னே தெரியாமல். நீங்கள் ஐஐடிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் முடி ஸ்ட்ரக்சர் அப்படி தான், என்னை மாதிரி ஷேவ் பண்ணுற ஆளுங்களாம் அங்கே டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. ஆக்சுவலாக இஷ்டத்துக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கில் அட்டையரில் தான் இருப்பாங்க. இவங்க வந்து அவர் முடி வச்சிருக்கிறது நிறைய முடி வச்சுக்கணும் தீவிரவாதி அப்படியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. வார்த்தையே இப்படியெல்லாம் முடி வச்சிருக்கான், சப்ஜெக்ட்டு, தீவிரவாதி, லூஸு, வயசானவன், இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் எல்லா மீம்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருமே இப்படி தான் போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் இல்லாமல் போகும்னு நம்புவோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கொள்கைகள் பேசப்படுற இடத்துல இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வயலன்ஸ் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும்னா தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாருமே அன்லேர்ன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நான் இது வரைக்கும் என்ன படிச்சனோ அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது இன்வேலிட் ஆகிற பட்சத்தில் அதை விட்டுட்டு புதுசாக கற்றுக்கிறதுக்கான மனோபாவம் எல்லார்ட்டையுமே வளரணும். அது இல்லாதான் இப்போ 2 சைட்லையுமே பிரச்சனையாக இருக்குது. ஒரு சைடு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான கொள்கைகளை கொண்டு வந்து பேசுகிறாங்க, இன்னொரு சைடு ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. 2 பேருமே புரிதல் இல்லாதனால ஒரு கிளாஸ் வர்றது தான் இதில் பிரச்சனையாகவே இருக்குது. முக்கியமான விஷயம், தான் இது வரைக்கும் பிடிச்சிட்டு வந்த கொள்கைகளை விடுறதுக்கு தயாராக இல்லை நிறைய பேர். அது தவறோ கரெக்டாங்கிற முதல்ல அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. எதையுமே கேள்வின்னு வந்து ஒரு மனப்பான்மைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து நான் இது வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அடிப்படையில் நான் நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை உடைக்கவே மைண்ட் செட்டே யாருக்கும் வரமாட்டேங்குது. அது வந்ததுனால இந்த வன்முறைகளுக்கு இடம் இல்லாமல் போயிடும். ஒரு கொள்கையினால ஒருத்தரை வந்து வெறுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தாராளமாக மாற்று கொள்கைகள் வச்சிருக்கலாம், தாராளமாக எதிர்த்து தான் ஆகணும். உங்களுக்கு கொள்கை மாறுபடலையா எதிர்த்து தான் ஆகணும். அப்போ தான் புது சிந்தனைகள் பிறக்கும், இல்லைன்னா பிறக்காது. ஆனால் புது சிந்தனைகள் பிறக்குதோ இல்லையோ ஆளை அடித்து போட்டுட்டோன்னா எதுவுமே நடக்காது. அடித்து போடுறதுனால ஒரு சிந்தனையை மடக்கவும் முடியாது. அதான் இங்கே ஆச்சரியம். இப்போ அவர் அடித்து போட்ட இந்த பீஃப் பிரச்சனை வெளியே வராமையே இருந்திருக்கும். நாங்கள் ஒரு 50 பேர் சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக போயிருந்திருப்போம். இப்போ அவர் அடித்த உடனே இந்தியாவுக்கே தெரிஞ்சிருச்சிங்க ஒன்று நடந்ததுன்னு. ஸோ விஷயம் என்னென்னா அவங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அது பல மடங்காக நடக்கும் வன்முறை எடுக்கிற பட்சத்தில். ஸோ இதை வந்து சுமூகமாக கையாண்டிருந்தாங்கன்னா ஒரு 50 பேரோட போயிருந்திருக்கும், நான் பேசி முடிச்சிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.